சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல அபிஷேகா தான் 3வது டிக்கெட் ஃபினாலே வாங்கி ஃபைனலிஸ்டா அடையெடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்ப வெளியே வந்திருக்குது. அதோட விவரத்தை இந்த வெளில பார்க்க போறோம். விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம் இந்த 2 போட்டியாளருக்கு பிறகு அடுத்ததா இந்த 3வது வாரம் மண்வாசனை சுற்றுல எந்த ஒரு நபர் டிக்கெட் ஃபினாலே வாங்கி 3வது நபரை அடையெடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஏற்பட்டிருந்துச்சு. காரணம் என்னன்னா, மீதி இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல எல்லாருமே ரொம்ப சூப்பரா பாடக்கூடியவங்க. இவங்க ரொம்ப சுமாரா பாடுவாங்க, இவங்க வாங்க மாட்டாங்க, இல்ல இவங்க மட்டும் தான் நல்லா பாடுறாங்க, இவங்களுக்கு தான் போகணும் அப்படிங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணவே முடியாது. காரணம் என்னன்னா, சுமன் ராஜ், வர்ஜா, அபிஷேகா, அதே மாதிரி ஸ்ரேயா ஸ்ரீராம், மோக்ஷிதா, ஜினோஜ் இவங்க எல்லாருமே டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி ஃபினாலே போறதுக்கான டிசர்விங்கான கண்டஸ்டண்டா தான் இருக்காங்க. சொல்ல போனா இவங்க தான் இப்ப டாப் 10ல இருக்காங்க. இதுல யாராவது ஒரு 3 நபர்களுக்கு தான் அடுத்த 3 டிக்கெட் கிடைக்க போகுது. ஏற்கனவே விஷ்ணுவர்தனும் அக்ஷித் நிருப்பமும் 2 டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 3 டிக்கெட்ல அபிஷேகாவுக்கு ஒரு இடம் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளுமே ஏற்பட்டிருந்துச்சு. அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அபிஷேகாவோட டெடிகேஷன். மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு டெடிகேஷன் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. மற்றவங்களுக்கு டெடிகேஷன்ஸ் இருக்கு. ஆனா அபிஷேகா முறையா பாட்டு கத்துக்காம ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கிராமிய சார்ந்த பாடல்களை மட்டுமே அதிகமா ஃபோக்கஸ் பண்ணவங்களுக்கு திடீர்னு ஃபோக் சாங், குத்து சாங், மெலடி சாங், கிளாசிக் சாங்னு எக்கச்சக்கமான ஜானர்ல பாட்டு கொடுக்கும்போது அது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா எந்த ஜானர்ல கொடுத்தாலும் எல்லா பாட்டையும் அடிச்சு தூள் கலப்புறன்னு சிங்கர் ஸ்ரீனிவாசே மேடையில பாராட்டியிருக்காரு. கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல அதிகப்படியா கோல்டன் ஷவர் வாங்கின போட்டியாளர் அப்படிங்கிற பெருமையும் அபிஷேகாவுக்கு இருக்கு. வரக்கூடிய ஸ்பெஷல் ஜட்ஜஸ், அதே மாதிரி சீஃப் கெஸ்ட் இவங்க எல்லாருமே அபிஷேகாவை பாராட்டாம இருந்ததே கிடையாது. இப்படி எக்கச்சக்கமான திறமைகளை வச்சிருக்கக்கூடிய அபிஷேகா டிக்கெட்டு ஃபினாலேவில் எத்தனாவது ஸ்லாட்ல போயிட்டு ஃபினாலேல உட்கார போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா, அதை பூர்த்தி பண்ற விதமா இப்ப நடக்க போற இந்த மண் வாசனை சுற்றுல அபிஷேகாவுக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கும், கண்டிப்பா அவங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸ், அதாவது அபிஷேகாவோட ஃபேன்ஸ் இப்ப அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க சுமன் ராஜ், வர்ஜா, மோக்ஷிதா, ஸ்ரேயா ஸ்ரீராம் இவங்களுக்கும் கொடுங்க, ஆனா கண்டிப்பா அபிஷேகா ஃபினாலே போகணும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில இந்த அளவுக்கு பாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும், சப்போர்ட்டா இருக்கும். அதை விட முக்கியமானது, அபிஷேகா ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா அபிஷேகா மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஃபியூச்சர்ல இந்த சரிகமபா ஷோ மேல மக்கள் ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் வைப்பாங்க. அந்த ஒரு காரணத்தால அபிஷேகா ஃபினாலே போகணும் கோரிக்கை முன் வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் அபிஷேகா 3வது ஃபைனலிஸ்டா வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.